கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் கொடுத்த இந்த வருடத்தின் 3வது நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் சூழ்ந்து பாதுகாக்கட்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கான தியான அதிகாரம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் எலிசாவுடைய ஊழிய காரியங்களை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு விவரிக்கிறது. எலிசாவினாலே கர்த்தர் செய்கிற அற்புதங்களை இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். இந்த அதிகாரத்தில் நம்முடைய சிந்தைக்கான ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்கிறேன். 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இந்த வார்த்தையை எலிசா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்வதை இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இந்த வார்த்தையை எலிசா சொல்வதற்கான காரணம் என்ன? எலிசாவை பிடிக்கும்படி சீரிய படை அவனை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். அதற்கு காரணம், சீரிய இராணுவம் இஸ்ரவேல் ஜனத்தை முற்றுகையிடுகிற செய்தியெல்லாம் எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரியப்படுத்தி கொண்டு வந்ததை அறிந்த பொழுது, இதை செய்கிறவன் யார் என்று விசாரித்து அது எலிசா என்று அறிந்து கொண்ட பொழுது அவனை பிடித்து வரும்படி தன்னுடைய இராணுவத்தை அனுப்புகிறான். எலிசா இருந்த மலையை சுற்றிலும் சீரியாவின் இராணுவம் சூழ்ந்து நிற்கிறது. அதிகாலையில் எழும்புகிற பழக்கம் கேயாசியின் எலிசாவின் வேலைக்காரனுக்கு இருந்தபடினாலே அவன் அதிகாலை எழுந்து வெளியே வரும் பொழுது தங்களை சுற்றிலும் ஒரு இராணுவத்தை அவன் பார்க்கிறான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அதிகாலையில் எழும்புகிற பழக்கம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் அதிகாலையில் எழும்புகிறது இல்லை. அதிகாலையில் எழும்பி கேயாசியை போல அல்ல எலிசாவின் வேலைக்காரனை போல உலகத்தில் நடக்கிறவைகளை நாம் கவனிக்கக்கூடாது. நாம் கவனிக்க வேண்டியது, நம்மை சுற்றிலும் தேவன் வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பை நாம் கவனிக்க வேண்டும். காலையில் நம்ம ஏன் எழும்பணும் அப்படின்னா, காலையில் தான் அவர் கிருபையை கொடுக்கிறாராம். அதிகாலையில் அவருடைய கிருபையை பொழிகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே காலையில் எழும்பி அவருடைய கிருபையை நாம் பார்க்க வேண்டும். இந்த எலிசாவின் வேலைக்காரன் அதிகாலை எழும்பினான், ஆனால் தேவ கிருபையை பார்க்கல. தங்களுக்கு எதிராக இருக்கிறதான சூழ்நிலையை பார்த்தான். அப்பொழுதுதான் எலிசா தன் வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், பயப்படாத, நீ பார்க்கிறது உலகத்தின் காரியத்தை பார்க்கிறாய். நான் உன் கண்களை தேவன் திறக்கும்படி உனக்காக ஜெபிக்கிறேன். உனக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற பாதுகாப்பை நீ பார்க்க முடியும் என்று சொல்லி அவனுக்காக தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்ணை திறந்தால் எலிசாவுக்கு மிக அருகாமையிலேயே ஒரு தூத சேனை அவர்களை சூழ்ந்திருக்கிறதை அந்த வேலைக்காரன் கண்டான். ஆம், என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு எதிராய் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பை பல நேரத்தில் பார்க்க தவறிவிடுகிறோம். இந்த காலவெளியில் சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிராய் நடக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கிறதுக்கு முன்னால் உங்களை சுற்றிலும் தேவன் வைத்திருக்கிற பாதுகாப்பை பாருங்கள். அப்பொழுது உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதிருப்பீர்கள். இந்த காலவெளியிலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே, வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் தங்களை சுற்றிலும் நடக்கிறவர்களை பார்த்து பயப்படாதபடி தங்களை சுற்றிலும் தேவன் கொடுத்திருக்கிற பாதுகாப்பை குறித்து சந்தோஷப்பட உமக்கு நன்றி சொல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.